அதிமுக கூட்டணியில் டிடிவி தினகரன் அமமுக கட்சி. அதிமுக கூட்டணியில் உள்கட்சி பிரச்சனைகள் சால்வாக போகுதா? ஓபிஎஸ் விசஸ் இபிஎஸ். இரட்டை இலை சின்னம் தீர்வு காண போகிறதா? அடுத்து தாவேகா கூட்டணிக்கு 35% மேல வாக்கு வங்கி இருக்கு. தாவேகா நிர்வாகி செங்கோட்டையன் அவர்கள் தை பிறந்தால் வழி பிறக்கும். ஓபிஎஸ் அவர்கள் என்னாச்சு? இன்னும் தேர்தலே அறிவிக்கல. அனைத்து கூட்டணிகளும் அவர்களோட வாக்குறுதிகளை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. தொடர்ந்து பேசுவோம். இது உங்கள் கடைசி தீக்குச்சி. ஃபர்ஸ்ட், அதிமுக கூட்டணியில் டிடிவி தினகரன் அமமுக கட்சி. டிடிவி தினகரன் ஒரு சில மாதங்கள் முன்னாடி வரைக்கும் இபிஎஸ் அவர்கள் தான் மிகப்பெரிய துரோகி, அவர் முதலமைச்சரே ஆகக்கூடாது, அவர் எதிரி, அவர் அதிமுகவுக்கு மிகப்பெரிய களங்கம் பண்ணிட்டாரு, இப்படி பல விமர்சனங்களை சொல்லிட்டு இருந்தது மட்டும் இல்லாம அவர் முதலமைச்சர் ஆகாம இருக்கிறதுக்காக அனைத்து பணிகளையும் செய்வேன், அவரை எதிர்த்து நிற்பேன், இப்படித்தான் டிடிவி தினகரன் அவர்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நாங்கள் இணைய போகும் கூட்டணி வெற்றி கூட்டணி அப்படின்னு வேறொரு கூட்டணியை மென்ஷன் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா இப்பொழுது அதே அதிமுக கூட்டணியில சேர்ந்திருக்கிறாரு, என்டிஏ கூட்டணி. அப்போ இந்த ஒரு சில தினங்கள்ல கூட்டணி முறிவு மாற காரணம் என்ன? எப்படியோ அதிமுகவுக்கு இது மிகப்பெரிய சாதகம். அதிமுக பிஜேபி கூட்டணி கொங்கு மண்டலத்துல வீக் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது மறைஞ்சிருச்சு. இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணி அமைஞ்சதுல இருந்து எந்த ஒரு கட்சியும் அதிமுக கூட்டணிக்கு போய் சேரல. அப்படி சேர்ந்தாலும் அதிமுக பிஜேபி கூட்டணியில மிகப்பெரிய வாக்குபலம் இருக்கிற எந்த கட்சியுமே போய் சேரல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப பாமக சேர்ந்திருக்கு, அமமுக கட்சி டிடிவி தினகரன் அவர்கள் சேர்ந்து இருக்கிறாங்க. அதே மாதிரி தேமுதிக சேர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கணும். அதே மாதிரி தேர்தல் கூட்டணி ஒப்பந்தங்கள், அந்த ஒப்பந்தங்கள் ஒரு சில தினங்கள்ல கையெழுத்தாகிறதுக்குள்ள தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் சொல்லிட்டு இருந்தாரு. ஒருவேளை அதுவும் இந்த கூட்டணி தானா? ஓபிஎஸ் அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள் எல்லாருமே அரசியலை இனி ஒரே பாதையில் பயணிப்போம் அப்படின்னு உறுதியேற்கும் பொழுது செங்கோட்டையன் அவர்கள் டிவிகே கூட்டணியில, டிடிவி தினகரன் அவர்கள் அதிமுக கூட்டணியில, அப்போ ஓபிஎஸ் அவர்கள் எந்த கூட்டணிக்கு போக போறாங்க? ஒருவேளை டிஎம்கே கூட்டணிக்கா? அவர்களோட ஒரு சில ஆதரவாளர்கள் பிரிஞ்சு போய் திமுக கூட்டணியில தான் சேர்ந்துட்டு இருக்கிறாங்க. ஓபிஎஸ் அவர்களோட முடிவு என்னவா இருக்கும்? இப்படி எந்த கோணத்துல பார்த்தாலும் அரசியல் முடிவுகள் அந்தந்த தருணத்தை பொறுத்து மாறிக்கொண்டே இருக்கும். இதை வச்சு பார்க்கும் பொழுது டிடிவி தினகரன் அவர்கள் எடுத்த முடிவு சரிதான். அதே மாதிரி நயினார் நாகேந்திரன் அவர்கள் அதிமுக பிஜேபி கூட்டணியை யார் ஆதரித்தாலும் அவர்கள் வரவேற்கப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதற்கு சசிகலா அவர்கள் அதிமுக கூட்டணிக்கு வந்தால் ஏற்றுக்கொள்வீர்களா அப்படின்னு கேட்டதற்கு கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சசிகலா அவர்களும் அதிமுக நிர்வாகிகளை ஒன்றிணைப்பதே என்னுடைய முக்கிய பணி அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம இப்போ டிடிவி தினகரன் அவர்கள் அந்த கூட்டணிக்கு போயாச்சு. இபிஎஸ் அவர்களும் அங்க இருக்காங்க. ஓபிஎஸ் அவர்கள் மட்டும் தனியா இருக்காரு, அவரும் இந்த கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. செங்கோட்டையன் அவர்கள் மட்டும் பிரிஞ்சு போயிருக்கிறாங்க. ஒருவேளை சசிகலா அவர்களும் வந்தால், அவர்களோட ஆதரவாளர்களும் வந்தால் அதிமுக நிர்வாகிகள் ஒன்று சேர வாய்ப்பு இருக்கு. அதை வச்சு பார்க்கும் பொழுது அந்த திடீர் கூட்டணி அப்படின்னு சொன்னது இதுதானா? ஓபிஎஸ் அவர்கள், இபிஎஸ் அவர்கள், சசிகலா அவர்கள், டிடிவி தினகரன் அவர்கள் தானா? இது அதிமுக பிஜேபி கூட்டணி வர 2026 எலெக்ஷனுக்கு மிகப்பெரிய பலம். 2026 எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரிஞ்சு போனாலும் சரி, என்னானாலும் சரி, இரட்டை இலை சின்னம் யாருக்கு அப்படிங்கிறது ஓபிஎஸ் விசஸ் இபிஎஸ் அப்படித்தான் போயிட்டு இருந்துச்சு. இந்த ஓபிஎஸ் விசஸ் இபிஎஸ் அந்த சண்டையே காணாம போயிடும். ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் சசிகலா அவர்களும் எல்லாருமே ஒரே அணியில் இருக்கும் பொழுது இரட்டை இலை சின்னம் யாருக்கு போனால் என்ன, அது அதிமுகவுக்கு தான் இருக்கும். அப்படி அதிமுக தலைமைக்கும் அதிமுகவுக்கும் இரட்டை இலை சின்னம் அப்படிங்கிறது ஆல்ரெடி பிக்ஸ் பண்ணியாச்சு. அது அதிமுக கட்சிக்கு தான். அந்த அதிமுக கட்சியில் முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் அவர்கள் தான். டிடிவி தினகரன் அவர்கள் தான் ஆல்ரெடி இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக கூட்டணிக்கு நான் சேர மாட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது என்டிஏ கூட்டணி மூலமா வந்தாலும் அந்த கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் இபிஎஸ் அவர்கள் தான். இதை அமித்ஷா அவர்களும் அதிகாரப்பூர்வமா ஒத்துக்கல. அதே மாதிரி என்டிஏ கூட்டணி சார்பா இதுவரைக்கும் மௌனமாக தான் பேசிட்டு இருக்கிறாங்க. அமித்ஷா அவர்கள் எப்பொழுது வந்தாலும் அதிமுக பிஜேபி கூட்டணி தலைமையில் தான் ஆட்சி அமைக்கப்படும் அப்படின்னு சொல்றாரே தவிர இபிஎஸ் அவர்கள் தலைமையில் தான் ஆட்சி அமைக்கப்படும் அப்படின்னு எங்கேயுமே ஒரு வார்த்தை விடல. அதே மாதிரி இபிஎஸ் அவர்களும் அதிமுக தலைமையில் தான் ஆட்சி அமைக்கப்படும், அதிமுக தனிப்பெரும்பான்மையோடு ஜெயித்து ஆட்சி அமைக்கப்படும் சொல்றாரே தவிர கூட்டணி ஆட்சி அமைக்கப்படும், ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு இபிஎஸ் அவர்கள் எங்கேயுமே சொல்லல. இது அதிமுகவோட தனிப்பெரும்பான்மையும் தாண்டி அதிமுகவோட பலத்தை காட்டுகிறது. இப்படி அதிமுக தனியா பலத்தை காட்டவும் அதிமுக பிஜேபி தமிழ்நாட்டுல எப்படியாவது ஆட்சி அமைக்கணும், அவர்களோட ஆட்சி இருந்தால் ஒருவேளை அப்பப்போ ஆளுநர் தேவையில்லாம சட்டசபையிலிருந்து வெளியே போகிறதுக்கான அவசியமோ, ஆளுநரை வச்சுதான் அரசியல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் ஒன்றிய அரசுக்கு இருக்காது. அதே மாதிரி இப்படி ஒரு சில படங்களுக்கு ஒரு சில காட்சிகளை நீக்க சொல்லி ஒரு சில நெருக்கடிகளை தணிக்கை குழு மூலியமாகவோ இல்ல வேறு மூலியமாகவோ அரசியல் பண்ண தேவை இருக்காது. இதுதான் பிஜேபி இப்போ தாவேகாவுக்கு நெருக்கடி கொடுத்துட்டு இருக்குதான். தை பிறந்தால் வழி பிறக்கும் ஓபிஎஸ் அவர்களும் சொன்னார்கள். இப்போ ஒரு சில பேச்சுவார்த்தைகள் முடிஞ்சோன்னா அவர்களும் ஒருவேளை அதிமுக கூட்டணிக்கு வந்தால்
இப்போ பிஜேபி தான் எல்லாருக்கும் நெருக்கடி கொடுத்துட்டு இருக்கிறாங்களா? இது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. என்னதான் இருந்தாலும் பிஜேபி அதிமுக கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் தான் அதிமுகவுக்கு தான் இரட்டை இலை சின்னம் அப்படிங்கறதே கன்ஃபார்ம் ஆச்சு. அதே மாதிரி இப்ப தாவேகா எதற்கெடுத்தாலும் டெல்லியில போய் நிக்கிற மாதிரி இருக்கு. யானை தலைமையிலேயே மண்ணெடுத்து போட்டு இருக்கிற மாதிரி மாநில அரசுல இருந்து மத்திய அரசுக்கு கேச மாத்தினது அவர்களோட தவறு. இப்போ எந்த ஒரு முடிவு எடுத்தாலுமே டெல்லியில தான் முடிவு எடுக்கிற மாதிரி இருக்கு. எதற்கெடுத்தாலும் இபிஎஸ் அவர்களும் டெல்லிக்கு தான் போனாங்க, செங்கோட்டையன் அவர்களும் டெல்லிக்கு தான் போனாங்க, ஓபிஎஸ் அவர்களும் டெல்லிக்கு தான் போறாங்க. இப்படி யார் எதற்கெடுத்தாலும் டெல்லிக்கு போகும் பொழுது இதை டிவிக்கு விஜய் அவர்களும் சொன்னார்கள். ஆனால் அவர்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும் பொழுது அவர்களும் டெல்லிக்கு தான் போனாங்க. ஆதவ அர்ஜுனா இதன் முன்னாடியே சொல்லியிருந்தாங்க, எந்த ஒரு தீர்ப்பையும் ஒத்தி வைக்கிறதுக்கு டெல்லிக்கு தான் போவாங்க அப்படின்னு. கடைசியில கரூர் விபத்துக்கு அவர்களும் டெல்லிக்கு தான் போனாங்க. இப்போ கரூர் விபத்தோட தீர்ப்பும் டெல்லி மத்திய அரசு பிஜேபி கையில தான் இருக்கு. ஆக்டர் விஜயா அவர் பார்க்கும் பொழுது தாவேகா தலைவர் விஜய் அவர்களோட ஜனநாயகன் பட தீர்ப்பும் ஒன்றிய அரசு கிட்ட தான் இருக்கு. இதெல்லாம் இப்ப தாவேகா விஜய் அவர்களுக்கு தேவையா? அதிமுக தாவேகா கூட்டணி எப்படியாவது அமைத்து விட வேண்டும் அப்படின்னு பிஜேபி என்னென்ன சலுகையோ கொடு அப்படின்னு அதிமுகவுக்கு சொல்லும் பொழுது தாவேகா எங்களுக்கு முதலமைச்சர் வேட்பாளர் தான் வேணும் அப்படின்னு கேட்டதுதான் தவறு. அதிமுக சார்பில் இருந்து 30 தொகுதிகளுக்குள்ள மட்டும்தான் தாவேகாவுக்கு கொடுக்க முடியும் அப்படிங்கறது அவர்களோட தரப்பு. அதனால தாவேகா அதிமுக பிஜேபி கூட்டணியில் சேராது. தாவேகா தலைமையில் தான் கூட்டணி அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிந்தாலுமே இப்ப தாவேகாவுக்கு தொடர்ந்து மத்திய அரசு, ஒன்றிய அரசு, இல்ல தனிப்பட்ட ஒரு கட்சி, இல்ல பிஜேபி ஒரு நெருக்கடி கொடுக்குதா? இது பலரது கருத்தா போயிட்டு இருக்கு. ஒருவேளை நெருக்கடி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் அவர்கள் சொல்றது உண்மையா இருக்கும் பட்சத்தில் அனைவருக்கும் நல்லதுதான். ஆனால் ஆரோக்கியமான அரசியல் இங்க நடக்குதா? அதிமுக பிஜேபி கூட்டணியில வந்ததுக்கு அப்புறம் அதிமுக கூட்டணியில இபிஎஸ் அவர்கள் சொல்றதுதான் நடக்குதா? இபிஎஸ் அவர்கள் இனி அதிமுகவிலிருந்து பிரிந்து போனவர்கள் அதிமுக பிஜேபி கூட்டணியில திரும்ப ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள் அப்படின்னு சொன்னார்கள். ஆனா இப்ப டிடிவி தினகரன் அவர்கள் திரும்ப அதிமுக கூட்டணியில் வந்தாச்சு. இனி ஓபிஎஸ் அவர்களும் வரலாம், இனி சசிகலா அவர்களும் வரலாம், இனி செங்கோட்டையன் அவர்களும் வரலாம், இப்படி யார் வேணாம் வரலாம். இந்த முடிவுகள் எல்லாருமே இப்ப பிஜேபி தான் எடுக்குது அப்படின்னு செல்லூர் ராஜு அவர்கள் மறைமுகமா சொல்லியிருக்கிறாங்க. கூட்டணி தர்மம் அடிப்படையில ஒரு கட்சியோட உள்கட்சி பிரச்சனைகளை சரி செய்யறதுக்காக பிஜேபி முயற்சி செஞ்சுட்டு இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணியை ஒன்றிணைக்கிறதுக்காக அப்படி முடிவெடுக்கிறதா சொல்லிட்டு அதிமுக தலைமை யாரையெல்லாம் புறக்கணிச்சாங்களோ அவர்கள் எல்லாருமே இப்போ அதிமுக பிஜேபி கூட்டணியில வராங்க. இது ஒரு பக்கம் இருக்க இபிஎஸ் அவர்களோட முடிவு இபிஎஸ் அவர்கள் கையிலேயே இல்லை. அதே மாதிரி தாவேகா கூட்டணி அமைக்கிறதுல தாவேகா விஜய் அவர்கள் கையில இருக்குதா அப்படின்னா அவர்கள் ஒரு பொதுக்கூட்டமே நடத்துறதுக்கு பல தடைகள் விதிக்கிறாங்க. ஒன்றிய அரசும் மாநில அரசும் அப்படின்னு சொல்றதை விட பிஜேபியும் திமுகவும் சொல்லலாம். இப்படி பல கருத்துக்கள் வந்துட்டு இருந்தாலும் இதெல்லாமே உண்மையா நடக்குதா? விசாரணை முடிந்தால்தான் தெரியும். இப்படி அதிமுக பிஜேபி கூட்டணியில பல கட்சிகள் சேருவது அதிமுக பிஜேபி கூட்டணிக்கு நல்லதுதான். அதிமுக கண்டிப்பா வர 2026 தேர்தல்ல அவர்களோட பலத்தை கண்டிப்பா நிரூபிப்பாங்க. அதே மாதிரி தாவேகா கூட்டணிக்கு 35% மேல வாக்கு வங்கி இருக்கிறதா செங்கோட்டையன் அவர்கள் சொல்லியிருக்கிறார். செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலிருந்து பிரிஞ்சு போனதற்கு அப்புறம் கொங்கு மண்டலமே அவர் கையில தான். செங்கோட்டையன் அவர்கள் பொங்கல் முடிஞ்சு அதிமுகவிலிருந்து பல நிர்வாகிகள் பிரிஞ்சு வந்து சேருவார்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த முக்கிய நிர்வாகிகள் ஓபிஎஸ் அவர்களா, இல்ல டிடிவி தினகரன் அவர்களா, சசிகலா அவர்களா, இப்படி பல முக்கிய நிர்வாகிகளை பார்த்துட்டு இருக்கும் பொழுது செங்கோட்டையன் அவர்கள் சொன்ன மாதிரி டிடிவி தினகரன் அவர்கள், ஓபிஎஸ் அவர்கள், செங்கோட்டையன் அவர்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து ஒரே பாதையில் அரசியலில் பயணிப்போம் அப்படின்னு உறுதியேத்தாங்க. இப்ப அந்த உறுதி எங்க போச்சு? இது உங்கள் கடைசி தீக்குச்சி.